ஹலோ கைஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் தான் கொஸ்டின். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குளோபல் பீஸ்ட் டேமர் மானோட எபிசோட் 3 தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மானோ ஆல்ரெடி வேற ஒரு ப்ரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் மற்றவங்களுக்கும் புதுசா பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். வியூஸ் கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. அதனால கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே கைஸ், பலவரண்டஸ் வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் டிஷர்ட் அவனோட கோஸ்ட் உள்ப சமன் பண்ணிருப்பான் பார்த்தீங்களா, அதுல இருந்தா காட்டுறாங்க. அப்போ வந்து சொல்றேன், எந்திரிச்சு நீங்க வெறும் ரெண்டு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கோஸ்ட் உள் போட சண்டை போட வந்திருப்பீங்க. உனக்கு தைரியம் இருக்கா? அது மட்டும் கிடையாது, என்னோட கோஸ்ட் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்க, ரேங்க் 1 ஸ்டேஜ் 7ல இருக்கு. முடிஞ்சா நீ சண்டை போட்டு காட்டுறா என்னை எதிர்த்து அப்படின்னு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அவன் ஹீரோயினி மனசுக்கு நினைக்கிறான், என்ன பண்றது, எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஒரு பேட்டில்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு இப்ப வேற வழி இல்ல, நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட்டை சமன் பண்ண வர்றா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தலைய தள்ளிப்போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான் நம்ம தலைமை. அதை பார்த்த ஹீரோயினி பார்த்து நிச்சுக்க, பிரதர் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, நீ லிட்டில் ஸ்லோபாலையா பயன்படுத்த போற, ஏதாவது இன்ஜுரி ஆயிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் வந்து இந்த குவாலிபிகேஷன் எக்ஸாம்ல ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், அதை என்னைட்ட விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட குள்ளவாண்டு கத்துறா, டே என்னடா நீ ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்க, உன்னால என் பிரதரோட கோஸ்ட் ஊட்ட தோக்கடிக்க முடியுமா? நீ ஒரு சாதாரண இல்லாண்டா, எங்க அண்ணனோட ஊட்ட பார்த்தேன்னு வச்சுக்க, ரேங்க் 1 ஸ்டேஜ் 7ல இருக்கு, முடிஞ்சா அடிச்சு காட்டுறா. யூ சில்லி காய், நீ ஒரு குப்பரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட நம்ம கருப்பு டீசர்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துச்சு, கமான் கோஸ்ட் ஊல், அவனை போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பாத்தேன்னு வச்சுக்க, அந்த தலைவர் முன்னாடி வந்து அவனோட பெட்டை சமன் பண்றான். சமன் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தே வச்சுக்கோங்க, அவரோட கோஸ்ட் உப்ரீஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க வச்சுக்கோங்க, நம்மளோட பெட் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரீம் கோல்டு டொமைன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணி அந்த ஊல்ஃபே கண்ணாடி மாட்டி ஆக்கி புடிச்சு சுத்தி ஐஸ் கட்டி உறைஞ்சு புடிச்சு பார்த்து எல்லாரும் கெட்டஸ்ட்ன்னு அந்த கருப்பு டீசர்ட் அவனோட கசினும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாக்கிலே உறைஞ்சுட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினி சொல்றோம், பிரதர் இது நம்மளோட லிட்டரி ஸ்னோபாலா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பயங்கர கூலா, அது ஒண்ணு இல்ல, லிட்டில் ஸ்னோபால் எவால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கருப்பு டீசர்ட் சொல்ற, டே ஊஃபோ மண்டையா போய் அட் பண்றா, என்னடா உறைஞ்சு போய் நிக்கிறதே அட் பண்றா, அவன் நம்மளை செபச்சு விட்டுருவாரா, சும்மா இருக்காதடா ஏதாவது பண்ணுடா, என்னடா இப்படி நீனே உறைஞ்சு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், டே ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தேன் நம்ம ஹீரோ சொல்றா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லிட்டில் ஸ்னோபால் கிடையாது, ஐஸ் கிரிஸ்டல் ஸ்பிரிட்டா எவால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி நம்ம தலைவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, நம்ம ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பிரிட் வந்து அந்த உழுக்கு மண்டையில சல்லியா நொறுக்கி பிடிச்சு நொறுக்குனவ பார்த்து அந்த கருப்பு டீசர்ட் கத்துறான், ஐயோ என்னடா நடக்குதுங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்காசிபிள் ஆச்சு. நீ ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான்டா, உனக்கு வந்து ரேங்க் 1 ஸ்டேஜ் 9ல தான்டா உன்னோட பெட்டு இருக்கு, நீ எப்படிடா இது நடந்துச்சு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னடா பண்ணி தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, கொண்டு போட்டானே என் உள்ப வேற கொண்டு போட்டானே, நான் என்ன பண்றது அப்படின்னு குழம்பிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள பாட்டு சொல்றான், பிரதர் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்து நம்ம தலைவர், இவட்ட ரேங்க் 2 வந்து ஐஸ் கிரிஸ்டல் ஸ்பிரிட் இருக்குன்னு தெரியாம போயிருச்சு, தெரியாம ஒம்பு வச்சுக்கிட்டனோ அப்படின்ட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நைஸா கலர்லாம்னு சொல்லிட்டு பாத்துருப்பாங்க. இதை பார்த்து நம்ம உன்னை இந்த இடத்த விட்டு நான் நகர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதை பார்த்து 2 பேரும் சாக்காயிட்டு போயிட்டு, அண்ணாத்த என்ன மன்னிச்சிரு அண்ணாத்த, நான் தெரியாம பண்ணி விட்டேன், நீ ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய தௌலத்தானதுன்னு தெரியாம வந்து ஓட்ட ஒம்பு பண்ணிட்டேன்னு, இனிமே உன் ஏரியா பக்கம் என்ன ஊரு பக்கமே வர மாட்டேன், இருக்கிற இழப்பு வந்து நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் தலைவா, என்னை விட்டுரு அண்ணாத்த விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு, தெரியாதனமா அறியாப்புள்ள தப்பு பண்ணிருச்சு, மன்னிச்சு விட்டுரும். அதை கேட்ட நம்ம தலையை சொல்றான், நீ மன்னிப்பு கேட்கறதா சரிதான், ஆனா யார்கிட்ட கேட்கணும் தெரியல பத்தியா உனக்கு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, அக்கா குவானக்கா, தெரியாதனமா நான் பண்ணி போட்டு என் தங்கச்சி பேச்சை கேட்டு இனிமே வந்து உங்க பக்க நான் தள்ள வச்சு கூத்த பதுக்க மாட்டேன், உங்க கூட சண்டை போடவே மாட்டேன், அவளை தூக்கி போட்டு நான் மிதிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பக்கம் அவ வம்புலுத்தா நான் அவளை தூக்கி போட்டு மிதிச்சிடுறேன், நீங்க கவலையே படாதீங்க, உங்க கூட சண்டை போட்ட உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க, மன்னிச்சு காலில் விழுந்து கேட்கிறேன், மன்னிச்சு. இதை கேட்ட நம்ம குள்ள வந்து, பிக் பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கருப்பு டீசர்ட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்ணாம்பட்டேலே காதோட விட்டு பொழுது மரியாதை மன்னிப்பு கேள்றி, நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அவனும் சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க மிஸ் குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இதை கேட்ட நம்ம ஹீரோயினி,
மறந்துட்டேன் இந்த நடந்த எல்லாத்தையும் நான் திரும்ப ஞாபகப்படுத்தி உங்களை அடிக்கிறதுக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பிருங்க அப்படின்றத கேட்ட உடனே நம்ம கருப்பு டிஷர்ட் அண்ணன் ஓகே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடாரு. புயல் வேகத்துல போயிட்டு இருக்கே, குறுக்க இருக்கு, எந்த ஒரு மணல் ராயும் வந்துடாம கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு. அவங்க ஓடினதுக்கு அப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோட்ட வந்து ஹீரோயினி சொல்றா, பிக் பிரதர் நீங்க ரொம்ப அமேசிங் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் கிடையாது, லெவல் 2 கோஸ்ட் எப்படி நீங்க கொண்டீங்க, அது இல்லாம நம்மளோட லிட்டில் ஸ்னோபால எப்படி ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பிரிட்டை எவால்வ் பண்ணீங்க, இது எவால்வ் ஆகுமா அப்புறம் இல்லாம இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜா, இதுக்கு அடுத்து எவால்வேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சொல்றோம், ஓகே இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம், நம்மளுக்கு டயம் ஆயிருச்சு, வா நம்ம எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா இம்பீரியர் பீஸ்ட் அசோசியேஷன் பில்டிங்க்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளக்க காட்டுறாங்க ஒரு ஆர்ஜின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஜின் ஸ்டோனை பார்த்து கூட்டத்துல இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அதான் ஆர்ஜின் ஸ்டோனாப்பா, ரொம்பவே பெருசா இருக்கு, அது மட்டும் கிடையாது அதை பார்க்கும்போது அதுல ஏதோ ஸ்பெஷலா இருக்க மாட்டேங்குது தெரியுது அப்படின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம தலையை வந்து மாற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கேன், இதுதான் இந்த வருஷத்தோட லாஸ்ட் பீஸ் மாஸ்டர் அசாஸ்மெண்ட்ல, இதுல ஜெயிக்கிற சிலரு இப்பீரியர் பீஸ் மாஸ்டர் அசாஸ்மெண்ட் அகாடமில சேருவாங்க, எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லப்பா, எப்படி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இருக்கான் நம்ம தலைவே மனசுக்குள்ள. அப்ப பார்த்தேன்னா ஒருத்தர் வர்றான், யாருன்னு சொல்லி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த பீஸ் மாஸ்டர் அசாஸ்மெண்ட் எக்ஸாம் வைக்கக்கூடிய ஆள் வர்றான். இங்க வந்திருக்க எல்லாத்தையும் நான் வரவே இருக்கிறேன், இம்பீரியர் பீஸ் மாஸ்டர் அசாஸ்மெண்ட் எதையும் வந்து எல்லாத்துக்கையும் அப்படின்னு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இங்க வந்திருக்க எல்லாத்துக்குமே கையில ஒரு மெடல் கொடுத்துருப்போம், அதுல லோ மீடியம் ஹை சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை வச்சுதான் நீங்க வந்து ஆர்ஜின் ஸ்டோன் வேர்ல்டுக்கு போறீங்க. இதை நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்தாப்புல உங்க ரிவார்ட்ஸ் இருக்கும். நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணீங்க, ரிவார்ட்ஸ் ஈஸியா இருக்கும். அதுவே நீங்க ரொம்பவே ஹார்டா பெருசா செலக்ட் பண்ணி ரிவார்டும் உங்களுக்கு அதுக்கேத்தாப்புல பெருசா தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, நீங்க எது செலக்ட் பண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஸ்கிரீனை பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுல பாத்தீங்கன்னா வழக்கம் போலதான் லோல இருக்குமே கம்மியா தான் இருக்கு, சுப்பீரியர்ல தான் நல்ல ரிவார்ட்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க என்ன அப்படி இருக்குன்னா, லோ லெவல் வந்து பாத்தீங்கன்னா growth 5+ ஆகும், மீடியம்ல வந்து பாத்தீங்கன்னா growth 10+ ஆகும், ஸோ ஹைல வந்து பாத்தீங்கன்னா 20+ ஆகும், சுப்பீரியர்ல பாத்தீங்கன்னா 30+ ஆகும். அப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் ஜெயிச்சு வெளில வருவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆர்ஜின் ஸ்டோன் பேட்டில் இருக்கு, அப்பதான் கிளைம் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் ரிவார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவிட்டியா இருக்குப்பா அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்றா, இங்க இருக்கிற ஒரு பிளாக் கலர் ஹேர் பொண்ணு, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் சுப்பீரியர் கிளாஸை முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பார்த்தா இங்க இருக்க ஒரு குண்டேஜிட்ட, கனவு காண்றதை நிறுத்து, நடக்கிற விஷயத்த பேசு, அங்கெல்லாம் போனேன்னு வச்சுக்க ஸ்டார்டிங்ல அடிச்சு பத்தி விட்டுருவாங்க அப்படின்னு இருக்கா. ஒழுங்கு மரியாதை லோ கிளாஸ் எடுத்து அதுக்கடுத்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போறதை விட்டு வழியே பாப்பையா, எடுத்த உடனே சுப்பீரியர் கிளாஸ் போறாளாம்லவ, அடுத்த உடனே அவ்வளவுதான் அடிச்சு பத்தி விட்டுருவாங்க, இந்த வருஷத்துல நீ ஃபெயில் ஆயிருவ, அதுக்கடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு இருக்கான் குட்டே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோட்ட கேட்கிறா, பிரதர் நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாம் நடத்தக்கூடிய ஆள் வந்து சொல்றேன், என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தேன், கஷ்டமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சூஸ் பண்ற எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு முறையே சொல்லிக்கிறேன், இது வந்து ப்ரீ அட்வைஸ், கேட்கறது கேட்காது உங்க இருப்போம், இதுதான் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே உங்களோட வாழ்க்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. நீங்க வந்து எடுத்தோடனே கஷ்டமா சூஸ் பண்ணி ஃபெயில் ஆகுறதுக்கு ஸ்டார்டிங்ல லோவா சூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி போறது பெஸ்டா இருக்கும், இது என்னோட அட்வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களுக்கான எல்லாத்தையும் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து பாத்தீங்கன்னா ஹை செலக்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னென்ன செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லோ டிஃபிகல்ட்டி வந்து 46 பேர், மீடியம் வந்து பாத்தீங்கன்னா 10 பேர், ஹை வந்து ஒரு ஆளு, சூப்பர் டிஃபிகல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் எடுத்திருக்கான். இதை பார்த்து எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க, யாராவே சூப்பர் டிஃபிகல்ட்டி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு மிரண்டாங்க. அப்ப பார்த்தேன்னா ஒருத்தர் சொல்லிட்டு, என்னடா முட்டா போயிதாரா, இதை போய் எடுத்து வச்சிருக்கான், சுப்பீரியர் வந்து எடுத்து வச்சிருக்காரா அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தா இன்னொருத்தர் சொல்றேன், அவன் வந்து இன்னும் தூக்கத்தை இருந்து முழிக்கலே நினைக்கிறேன், தேவையில்லாம இதை வந்து அவன் கையை வச்சு சும்மா இல்லாம அழுத்தி வச்சிருக்கான்டா அப்படின்னு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இதை சூஸ் பண்ண யாரா இருந்தாலும் சரி, அவன் இந்த வருஷம் இம்பீரியர் பீஸ்ட் மாஸ்டர் அகாடமிக்கு அப்ளையே பண்ண முடியாதுரா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை யார் சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் தான். இவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தேன் இந்த மானோவை பார்க்கும் போது உங்களுக்கு சின்ன வயசுல பார்த்த ஒரு அனிமி ஞாபகம் வரும். அது என்ன அனிமின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த மானோவை படிக்கும் போது எனக்கு அந்த அனிமி தான் ஞாபகம் வந்துச்சு. நான் எதை சொல்றேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன வயசுல நம்ம ரொம்பவே லைக் பண்ணி பார்த்த ஒரு அனிமி, அது என்ன அனிமின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேணா ஹிண்ட் கொடுக்குற, ஜப்பான்ல இந்த ஒரு அனிமிக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவலே வச்சிருக்காங்க. அப்புறம் மாதிரி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட என்ன பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.